नमः शिवाय विग्रहं नतार्तिनाशनौषधं निशाकरेन्द्रशेखरं नितान्तभद्रयोगदं वियोगयोगमण्डलप्रकाशगात्मसंविदं चिदंबरस्थयोगिनं सभापतिं नमाम्यहम्। स्वयं प्रकाशचिन्मयं स्वरादिमूलरूपिणं श्रुतेरगाधसिन्धुजं शिवानुभूतिसेवधिं तटस्थबोधकं तथा स्वरूपमूभूततन्मयं सुरप्रियं सदा भजे चिदंबरस्थभूसुरं कुसंगजात सर्वदोषजालतूलवारकं सुसंगवेदकूलमार्गबोधसिन्धुनायकम् असंगिनां समाश्रयं सुवेदमस्तकस्थितं चिदंबरस्थमाश्रये यतीन्द्रलोकनायकम्। कुरंगधारिणं प्रभुं कुलाचलेन्द्रसन्निभं मृदंगवादिनन्दिकेशहृत्सरोजनर्तनम् अमन्दमोदकारिणं कमण्डलादिधारिणं सुमन्तुपूजितं भजे चिदंबरस्थदैवतम्। सुमन्थनेन जातयोगसाधनात्मबोधजं सुतारकारणिप्रसूतचित्स्वरूपदेहिनम् अनल्पबुद्धिवेद्यमन्धकारतूलदाहकं शिवप्रकाशमाश्रये चिदंबरस्थवेदिजम्। धरन्नहीन्द्रमालिकामगेन्द्रजामनोहरां क्वणत्पदाब्जशिञ्जिकां नटन्तमाश्रये सदा। धमद्धमन्निनादकारपादचालवैभवं महाविभूतिमाश्रये चिदंबरस्थभूपतिम्। धराधरेन्द्रचन्द्रसूर्यवासवादिवन्दितं वहन्तमग्निकुण्डिकां नटन्तमन्तरे सदा। स्मरच्छिदं भवच्छिदं मुनीन्द्रचित्तवासिनं चिदंबरस्थदेशिकं समाश्रये सभापतिम्। धनार्जने रतैर्जनैरलं धिया विभावितं जनार्दनेन पूजितं त्वगस्त्यवन्द्यदैवतं। कळत्रपुत्रबान्धवाख्यमोहनाशनौषधं चिदंबरस्थभेषजं नमाम्यहं सभापतिम्। तपः प्रभावभास्करं स्वतः प्रभानिशाकरं प्रलीनसर्वतेजसं प्रवृद्धमोदकन्दलं स्वनान्तमौनतुन्दिलं शमादियोगसुन्दरं निरन्तरात्मबोधकं सभापतिं नमाम्यहम्। शिवानुभूकदम्बकं विरिञ्जिपूजिताङ्घ्रिकं शिवानुभूतिभास्वरं श्रुतिप्रकाशभास्करं शिवेदि वेदमध्यगं श्रुते क्षणे विमुक्तिदं भुजङ्गमालिकाधरं भजे शिवं चिदंबरम्। ಸದ್ದರ್ಶನ ಅಂದಾನೆ
காத்தாலும் இல்லை, மத்தியானமும் இல்லை. நரசிம்மமூர்த்தி மாதிரி இப்போ என்ன எடுக்கணும்னு ஒரு சந்தேகம். பிரேக்ஃபாஸ்ட் பொங்கலா? சமாதானம். பொங்கி ததும்பி தூக்கம் வரும். இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கோம், ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்ன ஸ்லோகம்? தியே பிரகாசம் பரமோ விதீர்ய ஸ்வயம் தியோந்தः பிரவிபாதி குப்தः தியம் பராவர்த்திய தியோந்தரேத்ர சயோஜனான் நேஸ்வர திருஷ்டிஹி அன்யா. தீஹி அப்படிங்கிற சப்தம், அதுதான் தீயோ யோ நஹ பிரச்சோதயாத். தி தியஹ நஹ நம்மளோட பிரச்சோதனம் பண்ணட்டும். யாரு பிரச்சோதனம் பண்ணும்? யாரு அந்த தீக்குள்ள ஒளிஞ்சன் இருக்கானோ அவன். அந்த தீக்கு யாரு பிரகாசம் கொடுக்கிறானோ அவன். தீயே பிரகாசம் விதீர்ய. அந்த புத்திக்கு by his mere presence he enlivens the intellect. சாநித்திய மாத்திரத்தினால யஸ்ய சந்நிதி மாத்திரேன தேகேந்திரிய மனோதியः விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே பிரேரிதா இவ. இந்த பிரசன்ஸ்னால இந்திரியங்கள் எல்லாம் வேலை பண்றது இல்லையா? ஆளு இல்லைன்னாக்கா பெரிய புத்திசாலி செத்து போயிட்டான். அந்த புத்தியை கொண்டு போய் இப்ப எங்கேயோ வைக்கிறா தெரியுமா? புத்தியை வேற ஒரு ஆளுக்கு வித்துடுவா செத்தப்புறம். இந்த பிரெயின் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி தான். ஒருத்தரோட கம்ப்யூட்டர் அவர் செத்து போனா இன்னொருத்தர் யூஸ் பண்ற மாதிரி. இட்ஸ் a dead thing தெரியுமா? நம்ம பிரெயின் இருக்கு, இட்ஸ் a dead thing. அதனால தான் வேற ஒருத்தர் யூஸ் பண்ண முடியாது. கண்ணு இருக்கே, அது கண்ணாடி மாதிரி தான். அதனால தான் இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. சரியான கண்ணை கொடுக்க முடியாது, சரியான புத்தியை கொடுக்க முடியாது. சரியான கண்ணு இந்த கண்ணு இல்லை, அதுக்குள்ளால வந்து வேலை பண்ற இன்னொரு கண்ணு இருக்கு, அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த கண்ணை ஏன் கொடுக்கிறோம்னா அது கண்ணாடி மாதிரி தான். இந்த புத்தியை கொடுக்க முடியும், ஏன் அதுவும் கண்ணாடி மாதிரி தான். அதுவும் கம்ப்யூட்டர் மாதிரி, ஐபாட் மாதிரி தான் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இந்த ஐபாட், கம்ப்யூட்டர், மொபைலோடலாம் ஒர்க்கிங்ல ஒரு ஃபேசினேஷன் இருக்கு நமக்கு. என்னத்தினாலன்னா நம்ம புத்தியோட பர்ஃபெக்ஷன் இதை பார்த்து தான் அதை கண்டுபிடிச்சிருக்கான். இதோட ஒர்க்கிங்கை பார்த்து தான் அதை கண்டுபிடிச்சிருக்கான். அதோடு ஒரு பர்ஃபெக்ஷன் அதுல இருக்கு. அப்ப என்ன, நம்ம புத்திக்கு பதிலா அதை வச்சுக்கலாம்னு. இதுவோ சரியா ஒர்க் பண்றது இல்லை, அதனால அதுல கரெக்டா இதுல மெமரி இருக்காதுங்கிறதுனால அதுல மெமரி ஃபீடு பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன வேணாலும் டக்கு 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 ஒன்னும் அந்த லெவல்ல அது இருக்கு இல்லையா? அதுலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு நம்மளால ஏன் முடியறது இல்லைன்னா அது அவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்குதுல. ஆனா அதெல்லாம் ஜடத்தோட பர்ஃபெக்ஷன் தான். புத்தியில இருக்கிறதும் எவ்வளவு தீட்டினாலும் படிச்சு 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 எல்லாத்தையும் கண்டஸ்ட் பண்ணி என்ன கேட்டாலும் சொல்றோமே, அதுவும் வெறும் ஜடம்தான். அதுவும் ஜடம்தான். அப்ப ஜடம் அல்லாதது என்ன இருக்குனாக்கா, ஒரிஜினலா ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய அறிவு இருக்கு, அது மட்டும்தான். அது செரிப்ரேஷன்ல இருந்து வரல, செரிப்ரல் மேட்டர்ல இருந்து வரல, ஒரிஜினலா ஹிருதயத்திலேருந்து வருது. ஹிருதயத்திலேருந்து வந்தது அடுத்த க்ஷணம் அது செரிப்ரல் மேட்டரா மாறிவிடும். அது வர க்ஷணத்துல அது ஒரிஜினல், அது தர்சனம். அப்படி தரிசிக்க கூடியவனை தான் மந்திர திரஷ்டாரோ ரிஷயா அப்படின்னு பாடப்பதான் சமாதானம் ஆச்சு எனக்கு.
அப்போ இந்த ஜட புத்திக்கும் பிரகாசத்தை கொடுத்துண்டு யோ புத்தேஹே பரஹா, யாரு புத்திக்கும் அப்பால் இருக்கானோ, யாரு புத்திக்கு புத்தியோ, வாஸ்தவமான புத்தியோ, அந்த புத்தி இந்த பிரெயின் இல்லை, அது இந்த பிரெயின் மேட்டர் இல்லை. நம்ம இப்ப பேசினதுக்கு அப்புறம் சிடி பிடிச்சு வைக்கிறோம் இல்லையா, அப்புறம் இந்த சிடி போட்டா நான் பேசினது அப்படியே பர்ஃபெக்டா வருது. நான் எது தப்பு சொன்னேன் அப்படி தப்பு வரும், இந்த சிடி திருத்திக்காது. அதே மாதிரி தான் இந்த புத்தியும் பேசினதுக்கு அப்புறம் அடுத்த க்ஷணத்துல ரெடிமேடா பண்ணி வச்சுட்டு ரெடிமேடா வேர்ல்ட்லி லைஃப வாழும். அது ஒரிஜினலா இருக்கிறது இருக்கே, அது உள்ள இருக்கிற சக்தி நடத்துற வழியில போகுமே தவிர ரெடிமேடு நாலேஜ் இல்லை. அது டெட் ஸ்டஃப் இல்லை. அந்த டெட் ஸ்டஃப் செரிப்ரல் மேட்டர். ஒரிஜினலா ஹிருதயத்திலேருந்து ஆத்மானுபவத்திலேருந்து வரக்கூடியது இருக்கே, பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே. போதம் போதம் பிரதி விதித்தம், அது ஸ்பூர்த்திமயம், அது கிளியர். அப்போ என்ன வருதோ அதுதான் கண்ணாடி மாதிரி. அப்படி அந்த ஒரிஜினலான அந்த பிரகாசம் இருக்கே, அது புத்தியையும் தாண்டி இருக்கு. புத்தியும் குவைட் ஆகிற போதுதான் அந்த வெளிச்சத்தை நாம பார்க்கிறோம். அது வரைக்கும் நம்மளோட நினைப்ப என்னன்னா புத்தியால தான் அறியணும். ஏன்னா புத்திக்கு மேல இருக்கிற ஒரு அறியக்கூடிய ஒரு சிஸ்டம், அறியக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, அதை பத்தி இருக்கிற ஒரு இன்ஃபரன்ஸ் கூட இல்லை இதோட. அதனால இதை நம்பி நம்பி கொஞ்ச நாள் ஆனதும் அது ஒர்க் பண்ணாம ஆனா படிச்சதெல்லாம் மறந்து போயிடுது. நிறைய பேருக்கு அப்படி வருது. நிலமும் படிச்சா லாஸ்ட்ல ஒன்னும் ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம். தனக்கு எத்தனை குழந்தைகள் ஞாபகம் இல்லை, தனக்கு என்ன பேரு ஞாபகம் இல்லை, தான் படிச்ச ஸ்லோகங்களோ மந்திரங்களோ ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஏன்? புத்தி கையை விட்டு கொடுத்து. அப்ப புத்திக்கு அப்பாலா இருக்கக்கூடிய ஒரு சேதனை, ஒரு சைத்தன்யம், அதை இவன் எப்ப தெரிஞ்சுண்டானோ, யோ தேவ சவிதாஸ்மாகம் தியோ தர்மாதி கோச்சரா பிரேரயேத் தஸ்ய யத் பர்கஹ தத் வரேண்யம் உபாஸ்மஹே. எந்த ஒரு தேவன் புத்திக்கு அப்பால இருந்துட்டு புத்தியை பிரகாசப்படுத்துறானோ அந்த சவிதா, வேதத்துல பூரா பிரதிபாத்தியமான தேவதை ஆத்மாதான். அவனோட பர்கஸ் அப்படின்னா அவனோட தேஜஸ், அவனோட சைத்தன்யம், அவனோட உணர்வை தியானம் பண்றேன். அதுதான் இந்த ஸ்லோகம். தியே பிரகாசம் பரமஹா விதீர்ய, புத்திக்கு பிரகாசத்தை கொடுத்து கொண்டு ஸ்வயம் தியோந்த பிரவிபாதி, புத்திக்கு உள்ள பிரகாசிக்கிற. புத்தினாக இங்க ஹிருதயம், ஹிருதயேஷு புத்தி இல்லையா? எங்க வருது? புத்தி ஹிருதயே. தேவி மகாத்மியத்துல சண்டியில எங்க வருது? புத்திர் ஹிருதயே, ஹிருதயேஷு புத்தி. வாளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள புத்தியா எவன் இந்த அம்பாள் இருக்காளோ இல்லையா? அப்போ அந்த புத்திங்கிறது நாட் இன்டலெக்ட், இட் இஸ் பியாண்ட் இன்டலெக்ட். இன்டலெக்டை தாண்டி நிற்கக்கூடியது. இன்டலெக்ட் ரெடிமேடு நாலேஜ் தான், அதுக்கு ஒரிஜினல் நாலேஜே வராது. அதுக்கு கருணை அதெல்லாம் கிடையாது. அது மேத்தமேட்டிக்ஸ், idiotic thing. 1 is 1, 1 plus 1 is 2. அந்த இன்டெலெக்ட் என்ன சொல்லும்? 1 plus 1 is 1 அப்படி. இந்த 2 கிரியேட் பண்றது இந்த இன்டெலெக்ட் தான். அந்த இன்டெலெக்ட் இட் டேக்ஸ் யூ பியாண்ட். அங்கதான் ஹிருதயம்ங்கிறோம், அங்கதான் கருணை, அன்பு. நீங்க நினைச்சு பாருங்க, சயின்ஸ்ல கருணைக்கு இடம் உண்டா? இல்லை.
மேத்தமேட்டிக்ஸ்ல கருணை கடம் உண்டா? இல்லை. பிசிக்ஸ்ல கருணை கடம் உண்டா? இல்லை. கெமிஸ்ட்ரியில கருணை கடம் உண்டா? இல்லை. உங்களோட கவர்மெண்டோட லால கருணை கடம் உண்டா? ஃபேக்ட்ஸுக்கு தான் இடம், டேட்டா. அந்த டேட்டா பார்த்து வாட் இஸ் ப்ரூவன் இஸ் ப்ரூவன். ஒரு கோர்ட்டில் கருணைக்கு ஒன்றும் இடம் கிடையாது. இவன் என்ன புழுகிறானோ அதுதான் ஃபேக்ட் இல்லையா? கருணை எப்படி ஒர்க் பண்ண தெரியாது, அது ஹிருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். அது அந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குன்னு தெரியற போதுதான் நாம ஸ்கூலுகளை எல்லாம் பூட்ட முடியும். அது வரைக்கும் யூ வில் ஃபீல் நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், யூனிவர்சிட்டி, எவ்ரிவேர். And whatever you get through schools and university and everything is only mathematical, physical, chemical, biological, which is inert. And there is a knowledge which is not biological, which is not physical, which is not chemical, which is not mathematical, which is divisionless, which is whole, which makes you whole. Max வந்து 1 1 2 ஆனாலும் 10 10 20 ஆனாலும் இல்லை 40 ஆனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அப்படியே தான் இருக்க போறேன். பிசிக்ஸில் இருக்கிற தியரி என்னவோ E = mc² என்ன ஆனாலும் நான் அப்படிதான் இருப்பேன். கெமிஸ்ட்ரி சொல்றதும் கெமிக்கல்ஸோடெல்லாம் என்ன சொன்னாலும் நான் அப்படிதான் இருப்பேன். ஆனால் அன்பு, அத்வேஷம், சத்தியனிஷ்டை, அஹிம்சை, சாந்தி, இது எந்த சயின்ஸோடு கணக்கில் வரும்? இது எந்த அறிவோடு கணக்கில் வரும்? அதையெல்லாம் சேர்த்து நாம பகவான் அப்படின்னு கூப்பிடுறோம். பக சப்தத்துக்கு இதெல்லாம் தான் பேரு. பகம் அப்படின்னாக்கா அலௌகிகமான குணங்களுக்கு பகம்னு பேரு. அந்த அலௌகிக குணங்கள் பொருந்தி பூர்ணமா இருக்கிற ரிசர்வாயர், இன்ஃபினிட் ரிசர்வாயர் நாம பகவான் கூப்பிடுறோம். அந்த அலௌகிகமான குணங்கள், ஈஸ்வரத்வாதி குணங்கள், அது வந்து எங்கேயுமே மெட்டீரியல் பிளெயின்ல எந்த பிளெயின்லயும் உங்களுக்கு அடிபடாது. அன்னமயத்துல, பிராணமயத்துல, விஞ்ஞான மனோமயத்துல, விஞ்ஞானமயத்துல, 4 கோஷத்திலையும் முடியாது. ஆனந்தமயத்திலேயே அது லிமிட்டட் தான். இந்த கோஷங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? அந்த டிரான்சென்டென்டலா இருக்கிற ரியாலிட்டியை ஒரு கேரிகேச்சரா பண்ணும், ஒரு லுடிக்ரஸ் கேரிகேச்சரா பண்ணும், ஒரு லிமிட்டெட் ஃபார்முக்கு கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். அதையெல்லாம் அவுக்கிறது தான் நேத்தி நேத்தி நேத்தின்னு தள்ளி அவுட்டர் ஃபார்ம்ஸ் எல்லாம் தள்ளின அப்புறம் அவசேஷிக்கிறத பார்த்தா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். அங்கதான் ஆனந்தம் தான் பிரம்மம். ஆனந்தத்திலேருந்து தான் எல்லாம் உத்பவிக்கிறது, ஆனந்தத்துல நிற்கிறது, ஆனந்தத்துல லயிக்கிறது. அப்படின்னு பார்த்தா நிறைவு வந்துடுது, பூர்ணம் வந்துடுது. லோகம் பூரா அனுகிரகீத்தமாயிடுத்து அந்த அறிவினால. அந்த ஒரு அறிவை பகவான் இந்த பாடல்ல சொல்றார். தியே பிரகாசம் பரமோபிதீர்ய ஸ்வயம் தியோந்த பிரவிபாதி குப்தா. புத்திக்குள்ள இருக்கான். அவரை தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? தியம் பராவர்த்திய, அது சந்தியாவந்தனம் பண்ணும். அதுதான் சந்தியாவந்தனம். சந்தியா அப்படின்னாக்கா தியா. அந்த தாதுக்கு தியானம்னு அர்த்தம், ஆத்ம தியானம்னு அர்த்தம். அந்த சந்திஸ்தானம், அந்த இடத்துல பகவத் தியானம், ஆத்ம தியானம் பண்ணணும். புத்தியை உள்ள திருப்பி ஆத்மாவில இருத்தணும். எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர சைவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி சுகம் ஆத்யந்திகம் எத்தத் புத்தி கிராஹ்யம். அந்த புத்தி உள்ள திருப்பினா புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம். வேத்தியத்ரன சைவாயம் ஸ்திதசலதி தத்வதா. அந்த அறிவு வரபோது தத்துவதகான சலதி, தத்துவத்தில இருந்து இவன் நழுவ மாட்டான். அது வரைக்கும் தத்துவத்திலேருந்து நழுவுவான். தத்துவம் என்னதுனாக்கா சுகம்ங்கிறது
ஒரு பொருள்ங்கிற போது தத்துவத்திலேருந்து நழுவி விட்டோம். சுகம்ங்கிறது ஒரு ஆளுங்கிற போது தத்துவத்திலேருந்து நழுவி விட்டோம். சுகம்ங்கிறது ஒரு அறிவு, அப்பவும் தத்துவத்திலேருந்து நழுவி விட்டோம். சுகங்கிறது நான் தான் அப்படிங்கிற போது தத்துவத்திலேருந்து நழுவல. எது விட்டு போகாம இருக்கோ, இப்ப இருக்கோ, இங்க இருக்கோ, அதுவே சுகம், அதுவே நிர்வൃத்திங்கிற போது தத்துவத்திலேருந்து நழுவ மாட்டான். ந தத்துவாது க்ஷ்யபதே அப்ரச்சுதோ பவதி. அந்த தத்துவத்தில் இருந்து ஸ்லிப் ஆக மாட்டான். அப்படி இருக்கிற அந்த புத்திய உள்ள திருப்பி தன்னில நிச்சலம் பண்றது தான் ஈஸ்வர திருஷ்டி, ஈஸ்வரனை பார்க்கிறது. ந அந்யா. பகவான் சொன்ன அந்நியம் எதுவும் இல்லை. ஒருத்தர் கேட்டார் ரமண பகவான் கிட்ட, அருணாச்சலேஸ்வரர் உங்க முன்னாடி பிரத்யக்ஷப்பட்டா நீங்க என்ன காப்பேள்? பகவான் சொன்னார், இந்த பிரத்யக்ஷப்படுற வேலையில என்கிட்ட வச்சுக்க, அதே சொல்லுவேன். நீ பாட்டுக்கு பிரத்யக்ஷப்பட்டுட்டு மறைஞ்சு போயிடுவேன். வரது போறது எல்லாம் வேண்டாம். போக்கு வரவு இல்லா பொதுவெளியினில் அருள் போராட்டம் காட்டென் அருணாச்சல. இந்த வரது போறது இப்படியெல்லாம் இல்லாம பொதுவெளி சிதாகாசத்தில் இருக்கணும், நித்தியமான வஸ்துவாக இருக்கணும். அந்த ஞானத்தை கொடு என் அருணாச்சல. போறது வரது எல்லாம் இருக்கக்கூடாது, பூர்ண நிலைய கொடு. பொக்கு வரவு இல்லா பொதுவெளியினில் அருள் போராட்டம் காட்டென் அருணாச்சல. அதனால அந்த வெளியில திருக்கு திருஷ்யமா இருக்கிற ஒரு விஷயம் அப்படி இல்லை. பகவானை பார்க்கறதுங்கிறது ஆத்மாவை பார்க்கறது தான். அதுக்கு புத்தி, வெளியில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிற புத்தி, உள்ள திரும்பி தன் தரிசனம் பண்றது சாந்தமாயிடும். புத்தியில பூர்ணத்துவம் வந்துடும், எல்லையற்ற நிலை வந்துடும். மதிக்கு ஒளி தந்து, நல்ல தமிழ் பம், மதிக்கு ஒளி தந்து எவையும் காணும் மதிக்கு ஒளி தந்து, மதிக்கு ஒரு ஒளி கொடுத்துண்டு மதிக்கு உள் ஒளிரும். அந்த மதியோடு உள்ள விளங்கிறது மதியினை, அது ஒரு மதி, அதுக்கு உள்ள விளங்கக்கூடிய அந்த புத்திய, அந்த வஸ்துவை மதியினை உள்ளே மடக்கி, இப்படி பாய மடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி தெரியறது இல்லையா? கண்ணை மூடிக்கிறோம். கண்ணை மூடினா உள்ள நல்லா தெரியும், வெளியில தெரியறதெல்லாம் நம்ம உள்ள தெரியும். தெரியட்டும், பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கொந்தளிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மைண்டு மொள்ள 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 புத்தியினால சங்கிரகம் பண்ணப்படுது, உள்ள அடக்கிறோம். புத்தியினால அந்த மனசை சமனம் பண்ணும். அப்புறம் அந்த புத்தியும் நிச்சலமாகுது. அந்த புத்தியும் நிச்சலமாகிற போது சாந்தி இருக்கு. சாந்தி அப்படியே நிறுத்தின்னு இருக்கணுங்கிற அந்த சங்கல்பத்தையும் விடுற போது அதுகிட்ட ஒன்றுபட்டு சமாஹிதனாயிடுறான். அதுதான் மடக்கி, புத்திய உள்ள மடக்கி பதியிர். அந்த ஈஸ்வரனுக்கு பதின்னு பேரு, சைவ சித்தாந்தத்தில் பதின்னு பேரு. அது பகவான் இங்கே உபயோகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். இது சைவ சித்தாந்தம் இல்லை, இது வேதாந்தம் தான். ஆனா உபயோகப்படுத்துறது பகவான். பதியை மதித்திடுதலால், பதியில் பதித்திடுதல், பதிக்கணுமா? அந்த ஈஸ்வரன் ஆத்மாவில் பதிக்கணும், ஒட்ட வைக்கணும், ஸ்டிக். பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன். அப்படி இல்லாம அந்த ஈஸ்வரனை புத்தியினால இப்படி அப்படி அப்படி சங்கல்பம் பண்றது ஃபூலிஷ்னஸ். பகவானை கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியில தேடி தேடி பார்த்தா ஹிரண்யகசிபு பண்ணின வேலை தான்.
பூமிக்குள்ள பாதாளத்துக்குள்ள போய் பாரு, வைகுண்டத்துல போய் பாரு, கைலாசத்துல எங்க போய் பார்த்தாலும் அவனுக்கு மட்டும் சாமி தெரியல. ஏன் தெரியலன்னா பகவான் அவனுக்குள்ள போய் உட்காந்துட்டான். சில பேர் எங்க இருக்கும் அங்க பார்க்கவே மாட்டான். ஒரு பையன் திருட்டு, கொஞ்சம் திருச்சம். அவ அம்மாவுக்கு ரொம்ப தொந்தரவு. எங்க பணம் வச்சாலும் எடுத்து விடுவான். பெட்டுக்கு அடியில் வச்சா எடுத்து விடுறான். அரிசியை தூண்டி அரிசி பரணிக்கு அடியில் உள்ள பூத்தி வச்சா 10 ரூபா எடுத்துன்னு போயிட்டான். அது எப்படிதான் மோந்து பார்க்கறானோ தெரியாது. அப்புறம் நல்லா வெத்தல் மிளகா அதை நீக்க போட்டுட்டு 100 ரூபா அதுக்கு அடியில் ஒழிச்சு வச்சா பாவம் மிளகாயை பூரா எடுத்து மிளகா அப்படியே இருக்கு, பணத்தை எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் அட்டத்து மேல பழைய குப்பையெல்லாம் போட்டிருக்கான். அதுல ஆணி கிணி எல்லாம் போட்டிருக்கிற பரணிக்குள்ள பைசா வச்சா அதுக்குள்ள எடுத்துன்னு போயிட்டான். லாஸ்ட்ல அம்மா பார்த்தா அப்படி விட்டா சரியாகாது சொல்லி ஒரு பாட்டிலுக்குள்ள 100 ரூபாயை போட்டு மூடி ஒரு கயரை கட்டி கிணத்துக்குள்ள போட்டுட்டான். கிணத்துக்குள்ள குதிச்சு எடுத்துன்னு போயிட்டான். இந்த அம்மாவுக்கு பாவம் பைசா கொஞ்சம் தான் இருக்கு, இவன் எங்க வச்சாலும் இந்த பையன் எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு நாளைக்கு அவ ஸ்கூல் டீச்சர் வழியில பார்த்தா, நீங்க கொஞ்சம் விசாரிங்களே, சொல்லுங்க, உனக்கு உபதேசம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க பணம் வச்சாலும் எடுத்துன்னு போய்டுறாங்க. இந்த ஸ்கூல் மாஸ்டர் ஏதோ ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தா அப்புறம் பணம் எடுக்கவே முடியல, எடுக்கவே இல்லை அவன். அப்புறம் பணம் அம்மா எங்க வச்சானா கணக்கு புஸ்தகத்துக்குள்ள வைக்க சொன்ன. அது மட்டும் வித்யாரம்பத்தை அன்னைக்கு கூட திறக்க மாட்டான், விஜயதசமி அன்னைக்கு கூட திறக்க மாட்டான். அதுக்குள்ள வச்சத்துல இருந்து படம் போகவே இல்லை. இந்த மாதிரி கதையெல்லாம் இல்லாட்டா பொங்கலுக்கு எதிர்மறையா எதை சொல்றது? நீங்க பாட்டுக்கு நிஷ்கருணமா அது லோடு ஏத்திட்டு வந்து உட்கார்ந்த அப்புறம் என்கிட்ட நீங்க பாட்டுக்கு பிரவச்சனம் பண்ணுங்க, நாங்க கேட்கிறோம்னு அப்படி உட்கார்ந்தா அந்த சுந்தர வதனம் எனக்கு என்ன தெரியறது? இங்க உட்கார்ந்து இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு இப்ப பாக்குற போது அது என்ன தேட வேண்டிய இடத்தை தவிர எல்லா இடத்துலையும் தேடுறோம் இல்லையா? ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சாந்தி சாஸ்வதி நேதரேஷாம். தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக. உபனிஷத்து என்ன சொல்றது? அங்கங்க பார்க்கிறவன் தீரன் இல்லப்பா, ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக. தன்னில ஆத்மாவில ஸ்வரூபத்தில் இருக்கிறதாக எந்த தீரர்கள், தீரன்னாக்கா எந்த விதத்திலையும் மோகம் இல்லாதவன் தான் தீரன். எதையாவது பார்த்து மோகிச்சு போறவன் இருக்கானே அவன் தீரன் இல்லை. அந்த மோகம் அற்றவன், டெலூஷனே இல்லாதவன், எதையோ பார்த்து ஒரு மயக்கம் ஒரு பிரமை இருக்கிற வரைக்கும் தீரத்துவம் இல்லை. நமக்கு நேர போக முடியாது. ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி, ஆத்மாவில் தன்னிலை இருக்கிறதாக பார்க்கிறான். தேஷாம் சாந்தி, அவளுக்கு சமாதி நிலை உண்டு. அவளுக்கு சமாதி நிலை, ஆத்மானுபூதியாகிற நிர்விகல்ப சமாதி நிலை உண்டு. இந்த வாட்டி வேணும்னுட்டே நிறைய நிர்விகல்ப சமாதி வேர்டை யூஸ் பண்றேன், சாதாரணமாக யூஸே பண்ண மாட்டேன். அது எதுக்குனாக்கா அது ஒரு ஒரு பேரடைம் ஷிஃப்ட் கொடுக்கும். நம்ம திருஷ்டியில பூரா இந்த மென்டல் நாலேஜே இருக்கிறதுனால இந்த பக்கம் அது வேணும். ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சாந்தி,
அவளுக்கு அந்த ஆத்மானுபூதியாகிற சாந்தி சாஸ்வதி. It is not limited peace, it is limitless peace, boundless peace. பூமாவில் இருக்கிற சுகம் மற்றவாளுக்கு கிடையாது. ந இதரேஷாம், மற்றவாளுக்கு அந்த சுகம் கிடையாது அப்படின்னு. அப்போ இதுதான் இப்போ ஆத்ம விசாரம். நவக்தி தேகோஹமிதி பிரசுப்தௌ நகோபி நாபூவமிதி பிரவக்தி யத்ரோதிதே சர்வமுதேதி தஸ்ய தியா அஹமஹ சோதய ஜன்மதேசம். பகவான் இந்த ஸ்லோகத்தில் ஆத்ம விசாரத்தை சுஸ்பஷ்டமா எடுத்து சொல்றார். நபக்தி தேகா அகம் இதி பிரசுப்தௌ. தமிழ் பாட்டு. மதியிலதால் நான் என்று இத்தேகம் நவிலாது உறக்கத்து. நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் என்ன நழுவும். இதான் பாட்டு. ஆர்ஷமான தமிழ் பகவான். நான் அற்ற உறக்கத்து நான் என்று இத்தேகம் நவில்வதில்லை. இந்த நான் இப்போ மத்தம் வேதாந்த விசாரம் பண்ற போதெல்லாம் நான் தேகம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவான். தேகம் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் a common statement in வேதாந்த சாஸ்திரம். ஆனா எங்கேயுமே பகவான் சொல்ற ரீதியில் அதை திருப்பி போடலை. பகவான் சென்டென்ஸ் திருப்பி போட்டு நான் தேகம் அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பகவான் என்ன சொல்றதுன்னா தேகம் நான் சொல்றது இல்லைங்கிறது கிறிஸ்டல் கிளியர். பாடி ஒருக்காவும் நான் கிளைம் பண்ணிக்கிறதே இல்லை. சத்த சரீரம் சொல்றதா இல்லை. தூங்குற போது சரீரம் சொல்றதா இல்லை. சரீரத்தில் எந்த பார்ட்டை வேறுபிரிச்சு எடுத்தாலும் அது எதுவுமே நான் சொல்லாது. இந்த சரீரமாகிற கலையில ஒரு அம்சம் கூட நான்கிறதோடு கூடிய எண்ணத்தோடு கூடி இல்லை. இப்ப கை காலு விரல் எதை எடுத்தாலும் அது எதுவும் நான் சொல்லாது. இப்ப தலைய மாத்தி வச்சு பரீட்சிச்சிருக்கான். இப்போ முன்னாடி நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இப்போ பண்ணியாச்சு மனுஷியால. முன்னாடி குரங்க எல்லாம் பண்ணினான், இப்ப மனுஷியால அது பாசிபிள்னு டிக்ளேர் பண்ற லெவலுக்கு சக்சஸோட பண்ணிவிட்டாளாம். நினைச்சு பாருங்க இனிமே ஃபியூச்சர் எப்படி இருக்கும். யாரு உபன்யாசத்துக்கு வரா ஐடென்டி கார்டு 2 எண்ணம் வச்சுக்கணும். இதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று. கடன் வாங்கி தலையை மாற்றி வச்சுன்னு வந்து இப்போ அதனால உடம்புல எந்த அங்கமும் நான் என்று நவில்வது இல்லை. சம்ஸ்கிருதத்தில் என்ன தேகோன ஜா நபக்தி தேகோ அகமிதி. சரீரம் அகம்னு சொல்லவே இல்லை. ரொம்ப கிளியர் இன்சைட். நான் அப்படிங்கிறது தேகத்திலேருந்து வரல. நீங்க கொஞ்சம் உள்ள ஆராய்ஞ்சு பாருங்க. அந்த நான் அப்படின்னு தோன்றது அது எங்க தோன்றது பாருங்க. உடம்புல கையில வருதா, காலில் வருதா, எந்த இடத்துல இருந்து உதிக்கிறது? அப்படி சரீரத்தில் வரதா சத்து போன சரீரத்துக்கு இருக்கணுமே இல்லை. பிரசுப்தம் தூக்கத்துல
நான காணும். நான்கிற எண்ணத்தை காணும். நல்லா ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். நான்கிற எண்ணத்தை காணும். ஆனா யாராவது நான்கிற எண்ணம் உதிக்காததுனால சுஷுப்தியில நான் இருக்கலைன்னு சொல்றாளோ, இத்தனை நேரம் நான் இல்லாம இருந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. சுகமா இருந்ததுங்கிறோம் இல்லையா? நான்கிற இண்டிவிஜுவல் சென்ஸை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அகங்காரம் தூக்கத்துல மறைஞ்சு போயிடுறது. அப்பவும் சத்தை இருக்கு, நான்கிற ஆணவம் இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. நகோபி நாபூவமிதி பிரவக்தி எத்ரோதிதே சர்வமுதேத்தி. நான் உதிக்கிறது எல்லாம் புசு 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 புசுன்னு வெளியில வருது. இந்த நான்கிறது எழும்புற போது எல்லாம் எழும்புறது. எழுந்த பின், நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் என்ன எண்ணு என்ன நழுவும். ஆத்ம விசாரத்தை பகவான் இங்கேருந்து கிளியரா உபதேசம் பண்றார். இந்த நான் எங்க உதிக்கிறது அப்படின்னு உள்ள தேடி பார்த்தா அது நழுவுமா. அதான சுபாவம், அதோட மறைஞ்சு போகும். அகமகம் என்ன அருளுவதொക്കെ ஆராயுகில் அகமே பலதல்ல அது ஏகமாகும். அகலும் அகந்தா நல்லவண்ணம் നോക്കണം. അഹന്ത അകലും നഴുവും എന്ന് ഭഗവാൻ പറഞ്ഞത് ഇതാണ്. അഹന്തയെ ആരായുമ്പോ അകലും അഹന്ത, അഹന്ത മറഞ്ഞു പോകും. അകലും അഹന്ത ഇത്തുകയിൽ അഹം പൊരുളും തുടർന്നിടുന്നു. അപൂർണ വസ്തു മാത്രം ബാക്കി നിൽക്കും. അഹന്ത മറഞ്ഞു പോകും. ഞാൻ എന്നുള്ളത് എന്താണ് എന്ന് ആരായുകിൽ, ആരാഞ്ഞു നോക്കാൻ അന്വേഷിക്കുമ്പോൾ അഹങ്കാരം മറഞ്ഞു പോകും. അതിന് നിൽക്കാൻ പറ്റില്ല. അന്വേഷിക്കുമ്പോൾ നിൽക്കില്ല. ഞാൻ ഉണ്ട് എന്നുള്ളത് അന്വേഷിക്കാതിരിക്കണ വരേ ഉള്ളൂ. അന്വേഷിച്ച് നോക്കുമ്പോൾ ഞാൻ എവിടെയാ നോക്കുക, ആളെ കാണാനില്ല. ഈ അഹങ്കാരം മറഞ്ഞുപോയി. പിന്നെ അവിടെ എന്തുണ്ട്? ഭഗവത് തത്വമുണ്ട്. പ്രപഞ്ചം മുഴുവൻ ഏത് ശക്തി നടത്തുമോ ആ ശക്തിയുണ്ട്. ദേവി മഹാത്മ്യത്തില് നമുക്കുള്ള இருக்கிற எல்லாத்தையும் சக்திக்கு கொடுத்துட்டோம். எந்த சக்தி புத்தி இருந்து வேலை பண்றதோ அந்த சக்திக்கு நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸே நமஸ்தஸ்ஸே. அப்போ புத்தி நம்மளோடது இல்லை, அவளோட. யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்தித. ஞாபகம், மெமரி, ഓർമ്മ, ആ ശക്തിക്ക് നമസ്കാരം. നമസ്തസ്സേ. അപ്പോൾ ഓർമ്മ നമ്മളുടെ അല്ല. അത് വരുമ്പോൾ വരണു, ഇല്ലെങ്കിൽ ഇല്ല. യാ ദേവി സർവഭൂതേഷു മറന്നുപോയി. ഭ്രാന്തിരൂപേണ സംസ്ഥിത. ഭ്രമണ്ടായി. അതിന് നമസ്കാരം. യാ ദേവി സർവഭൂതേഷു ശക്തിരൂപേണ സംസ്ഥിത. നമസ്കാരം. യാ ദേവി സർവഭൂതേഷു நித்ராரூபேண സംസ്ഥിത. நம்ம நினைச்சா ஒரு ஆன் பண்ண தூக்கம் வருமா? சுவிட்ச் ஆன் பண்ண தூக்கம், சுவிட்ச் ஆஃப் பண்ணினா எழுந்திருக்கலாம். முடியுமா? யாரும் ஆஃப் பண்றதுக்கு இல்லடா, யாரும் ஆன் பண்றதுக்கு. தூக்கம் வர்றது, தூக்கம் போறது. அப்ப தூக்கம் நம்ம கையில இல்லை இல்லையா? பசிக்கிறது. யா தேவி சர்வபூதேஷு க்ஷுதாரூபேண சம்ஸ்திதா. அந்த தேவிக்கு நமஸ்காரம். இப்போ இதுல என்ன காரியம் நம்ம பண்றோம்? சும்மா இதை எடுத்து இப்படி வச்சா நான் பண்ணேன்னு சொல்லுவேன் இல்லையா? இந்த உடம்புல ரத்தம் ஓடின்னு இருக்கு, மூச்சு காத்து உள்ள வெளியில போயின்னு இருக்கு, ஹார்ட் டக் 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 பண்ணிட்டு இருக்கு, லிவர் ஒர்க் பண்றது, லிவர் கிட்னி என்னென்னலாமோ புஸ்தகத்துல பைஹார்ட் பண்ணி இல்லையா? நமக்குள்ள லிவர் இருக்கு, நமக்குள்ள ஹார்ட் இருக்கு, நமக்குள்ள பிரெயின் இருக்கு. எல்லாம் அதை படிச்சு 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு எழுதி மார்க் வாங்க வேண்டியிருக்கு
இதெல்லாம் சேர்த்திட்டாக்க நம்மங்கிறோம். நமக்குள்ள இருக்கிற இந்த சாமானங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் நான் சொல்லிக்க, இந்த நானுக்கு அதுக்கும் கனெக்ஷனே இல்லை. அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துல சூரிய சந்திராதி கிரகங்களும் எத்தனையோ பிளானட்ஸ் எல்லாம் சுத்தின்னு இருக்கு. அது போலதான் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற உறுப்புகள், ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றும் நம்ம கிட்ட கேட்கவும் இல்லை, நம்ம அபிமானத்துக்கு அங்க இடமும் இல்லை. இந்த அபிமானம் அப்புறம் என்னத்துக்கு இருக்கு? அதுவும் இருக்கு, அவ்வளவுதான். பெரிய சமையல் பண்ற இடத்துல ஒருத்தன் நடந்துட்டே இருப்பான், ஒன்றும் பண்ண மாட்டான். 4 பேர் வரபோது மாத்திரம் அங்க போவான், இங்க எடுக்கிற மாதிரி காட்டுவான், அப்படி முன்னாடி நடப்பான். பரிமாறுற சமயத்தில் அப்படி வருவான் கம்பீரமா, மைனர் செயின்லாம் போட்டுண்டு இல்லையா, எல்லாம் வருவான். அது மாதிரிதான் இந்த ஈகோ. அது வெறும் ஒரு போலி, அது வாஸ்தவம் இல்லை. எல்லாம் ஒரு பரமேஸ்வர சக்தி. பகவான் உபயோகப்படுத்துற வார்த்தை இது. எல்லாம் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தின்னு இருக்கிற போது நான் இது பண்றேன், நான் அது பண்றேன் நினைச்சுக்கிறது என்னத்துக்கு? ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கறது என்ன? ட்ரெயின்ல எல்லா சாமானங்களையும் போட்டு வச்சிருக்க. இவன் புத்திசாலி என்ன பண்றான்? ஒரு பெரிய ஒரு சூட்கேஸ் இல்லையா, அதுவும் இன்னைக்கு சூட்கேஸ் எல்லாம் தூக்க கூட வேண்டாம், டர்னு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு கால் லாட்ஜில் ரூம் கிடைக்கலன்னா அதுலயே தங்கிக்கல, அவ்வளவு பெருசா இருக்கும். அப்படி இருக்கிற சூட்கேஸ் இழுத்துன்னு போறது, சில பேர் அதை தூக்கின்னு போவா, பார்த்துருக்கேன். ட்ரெயின்ல தலையில தூக்கி வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான். கீழே வச்சுட்டு நிம்மதியா இருக்கத்தானே வேணும்னா அவன் சொல்றான், ஐ எம் எ செல்ஃப் ரிலையன்ட் பர்சன், என்னோட காரியங்கள்லாம் நான் தான் பார்த்துப்பேன். தூக்கு, நீ தலையில வச்சுட்டாலும் கீழே வச்சாலும் ட்ரெயின் தான் தூக்க போறது. விருத்தா நாம் பண்றேன்னு நினைச்சுன்னு கஷ்டப்படுறேன் இல்லையா. அதுபோல சகல காரியங்களும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தின்னு இருக்கு. அதுக்கு கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கத்தானே வேணும். கேட்கறதுக்கே எத்தனை சந்தோஷமா இருக்கு இல்லையா. கேட்கறது அதுதான் பக்தி. ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, நம்ம யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, ஒரு ஆனந்தம். அதுதான் வாஸ்தவமான பக்தி. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜன, அதுதான் பக்தினா. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் கிடையாது, பகவான் மட்டும்தான். ஈஸ்வரன் தான் சர்வ காரியங்களும் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பண்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கே, அதை நீக்கிறதுக்கு தான் ஆத்ம விசாரம். நான் ஒன்று எழும்பும் அகந்தை எழுமிடத்தை ஆராய்ந்து பாரு. இந்த அகந்தை எங்க எழும்புறது? நான் சொல்லிக்கிறேனே, அது என்னதுன்னு பார்த்தா நழுவும் காணும். அது அகந்தை மறைஞ்சு கொடுத்தா அப்புறம் என்ன இருக்கு? ஒரு மகாசக்தி நடத்தின்னு இருக்கு. அது கையில நம்மளாம் இந்த பொம்மலாட்டத்துல பொம்மை ஆடுற மாதிரி, பொம்மலாட்டத்துல பின்னால நம்ம இழுக்கிறதுக்கு தகுந்தபடி கையை காலையெல்லாம் ஆட்டும் இல்லையா. இன்னைக்கு இப்போ அந்த கயர்லாம் வேண்டாம், இங்கே உட்காந்து டர்ன்னு ரிமோட் வச்சுட்டு அது பாட்டுக்கு போகும், பேசும், எல்லாம் பண்ணும் இல்லையா. ரோபோட் அது எல்லாம் பண்றது. அது சுதந்திரமாவா பண்றது? ஒரு சக்தி இருந்து பண்ண வைக்கிறது. அதுபோல ஜெகத் பூரா ஒரு பரமேஸ்வர சக்தி இருந்து பண்ணின்னு இருக்கு. அதுக்கு சரண்டர் பண்றது. ஆத்ம விசாரம் சரணாகதியை பிரகாசப்படுத்தும். சரணாகதி பண்ணினால் ஹிருதயத்துக்குள்ள ஆத்ம விசாரம் உண்டாகும். அது ஒரு மிஸ்டீரியஸ் சீக்ரெட். அறிஞ்சவன் அடங்கி ஆகணும், அப்பதான் நிம்மதி வரும். அடங்கினவன் அறிஞ்சாகணும், அப்பதான் சாந்தி வரும், அப்பதான் தைரியம் வரும், பயம் போகும். அடங்கினா அறியணும், அறிஞ்சா அடங்கணும். அறிவும் அடக்கவும் ஒரே சமயத்துல வரணும். வேதாந்த சிரவணம் பண்ற போது ஞானமும் சமாதியும் ஒரே சமயத்துல வரணும். பக்தியில அடக்கம் முதல்ல வந்துடும். அப்புறம் தான் அடங்கி இருக்கிற அந்த பொருள் என்னோட ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிற ஞானத்தை பகவான் கொடுப்பான். அந்த அந்தர்யாமியே பிரகாசப்படுத்தும். அது அறிவு, ஞானம் ரெண்டும் பூர்ணம்.
2 வழி தான் இருக்கு. either you surrender or enquire. ஆக்சுவலா 2 வழி இல்லை, ஒரு வழி தான். ஒரு ஸ்டேட்ல நமக்கு விசாரம் பண்ணத்தான் முடியும், ஒரு ஸ்டேட்ல நம்மளால அடங்கத்தான் முடியும். ஒரு ஸ்டேட்ல நாம சரணாகதி பண்ற சும்மா சொல்லத்தான் முடியும், சரணாகதியெல்லாம் பண்ண முடியாது. 2 நாளா ஒரு டெவோட்டி ஒரு அம்மா சொல்லிகிட்டே இருக்க, நாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சரணாகதி பண்ணணும், ஆத்ம விசாரம் சொல்றது இல்லை. சரணாகதி பண்ணினா ஆத்ம விசாரம் வந்துடும். சரணாகதிங்கிறது சும்மா ஒரு சின்னம் போட்டுன்றதுனால வந்துடாது. சரணாகதி இஸ் எ வெரி டைனாமிக் திங். நம்மளால பண்ணவும் முடியாது. நம்ம சரணாகதி பண்ணுறது சொல்லிக்கிறோமே தவிர, தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை ஆட்கொள்ளறது, தடுத்து ஆட்கொள்ளறது. அந்த பகவத் சக்தி கிட்ட சம்பர்க்கம் வரபோது உங்களால சரணாகதி பண்ணாம இருக்க முடியாது. சரணாகதி பண்ண முடியலையானால் இன்னமும் உங்களுக்கு அப்படி ஒரு சென்டர் கிட்ட கான்டாக்ட் வரலன்னு அர்த்தம். It is impossible. The ego will not surrender of its own accord. அது ஸ்வயமேவ சரண்டர் பண்ணது, அடங்காது. அது அதுக்கு தகுந்தபடி ஒரு சந்நிதியை பார்க்கிற போது, பகவான் கிட்ட எத்தனை பேர் தெரியுமா யுக்திவாதிகளா வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய பக்தர் பகவான் கிட்ட இருந்தவர் சப் ரெஜிஸ்ட்ரார் நாராயணய்யர். அவர் ஃபர்ஸ்ட் டைம் பகவான் வரபோது அவரோட ஒரு ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன் விட்டு, பகவான் சின்ன வயசுல இருந்த ஒரு பரிச்சயம் உள்ள ஒரு ஃபேமிலியில இருந்தவர். அவர் தான் அழைச்சுன்னு வரார் ஆசிரமத்துக்கு. இவர் ஆசிரமத்துக்கு ஒன்றும் வரல, திருவண்ணாமலையில ஏதோ காரியமா வந்தார். டவுனுக்கு வந்த இடத்துல தங்கறதுக்கு சௌகரியம் இல்லை, பிளேக் அங்கெல்லாம் ஏதோ கஷ்டங்கள்லாம் இருந்தது. அதனால ரமணாசிரமத்தில் போய் தங்கினா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சம் மரமெல்லாம் இருக்கும், ஸ்பேஷியஸா இருக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு தான் இவர் ஸ்வார்த்தத்துக்கு தான் வந்தார். ஆனா இவர் ஒரு கண்டிஷன், அங்க பாரு உன்னோட சுவாமிக்கெல்லாம் நான் நமஸ்காரம் எல்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது இல்லையா. நிறைய பேருக்கு அப்படி தோணும், எங்கெல்லாம் போனா சுவாமியா இருப்பா அவர் நமஸ்காரம் பண்ணோம். நமக்கு ஆர்டிஃபிஷியலா பண்ண தெரியாது, நம்ம என்னத்தை போய் வேஷம் போடுற வேண்டியது இருப்பான்னு தோணும். அதே மாதிரி இவர் நேச்சுரலா நமஸ்காரம். அவர் ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒன்றும் வேண்டாப்பா நமஸ்காரம் எல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, இப்பாட்டுக்கு வா. ஆசிரமத்தில் உள்ள வந்த அந்த இலுப்ப மரத்துக்கிழியோ எங்கேயோ பகவானை பார்த்தா. முதல்ல இவர் தான் நமஸ்காரம் பண்ணார். அது அந்த சக்தி பண்ண வச்சதே தவிர, நம்மளால எக்ஸசைஸ் மாதிரி வேணா நமஸ்காரம் பண்ணலாமே தவிர, வாஸ்தவமான நமஸ்காரம் அந்த சந்நிதி பண்ண வச்சாதான் வரும். அது அனுகிரகம் வரணும். நமஸ்காரம் பண்ண பிறகு இவர் கேட்கிறார், இது என்ன வஸ்து அப்பா? அது கூட்டின்னு வந்த ராமகிருஷ்ணர்கிட்ட, இது என்ன வஸ்து இது அப்படின்னு. இன்னும் ஒரு ஆளு ஒரு சுவாமின்னு நினைச்சுன்னு வந்தா, அது என்ன வஸ்து இது? அது சரண்டர். அது சரண்டர் நான் சரணாகதி பண்றேன்லாம் இல்லை, அந்த சந்நிதி பண்ண வைக்கிறது. கனகம்மா சொல்லுவா, கனகம்மா இருக்கிற போது நிறைய வாட்டி சொல்லியிருக்காது, ஆசிரமத்துக்குள்ள போற போது கெயிட்டு தாண்டின உடனே உடம்பு விழுந்துடும், கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள மனசு விழுந்துடும், பக்கத்துல போறதுக்குள்ள நம்ம எல்லாம் ஆயிடுவோம். பின்ன அங்க போய் என்ன கேட்கறது? சில பேர்லாம் பகவான்கிட்ட பேசினதே கிடையாது, பார்க்கலோட சரி, பேச்செல்லாம் கிடையாது. சரணாகதி. கணேசன் அவரோட அம்மாவை சொல்லுவா, நாகலட்சுமி அம்மா, பகவான் பேசினதே கிடையாது. பகவானுக்கு குடும்ப நாட்டு பொண்ணு, பகவானும் அந்த பக்கம் பார்த்தெல்லாம் பேசாது. இவ போய் அங்க இருக்கிற பாட்டிமார்கிட்ட சொல்லி அவா தான் ஏதாவது கேட்பான்.
தூணு பின்னால பேசாம நின்று இருப்போம். அந்த பக்திங்கிறோமே அது சரணாகதியிலேருந்து வர்றது இல்லாம சாதனா பக்தின்னு வந்து இருக்கு. சத் சங்கத்துக்கு போறது, ஜபம் பண்றது, பூஜை பண்றது சாதனா பக்தி. அந்த சித்த பக்தி இருக்கு, சரணாகதியோட ஃப்ரூட் அது. அந்த இடத்துல வந்து அகந்தை வேலையே பண்ணல. ஆனா அது வந்து சாதகன் தானா சாதிச்சுக்க முடியாது. அது ஒரு பெரிய சந்நிதி விசேஷத்துல ஒரு நெருப்பை தொடர போது திரியில ஃப்ளேம் வர மாதிரி வருது. ஒரு கேண்டில் எடுத்துட்டு போய் ஒரு அக்னியில அந்த திரியை காட்டுனா அதுல அக்னி பிடிக்கிற போல இந்த ஜீவன் பக்குவமா இருக்கான். ஈஸ்வரனோட அனுகிரக சக்தி தீர்மானம் பண்ணிட்டு ஒரு சந்நிதி கிடைச்சது. அந்த சந்நிதியில இந்த ஜீவன் தன்கிட்ட விளக்க ஏத்தின்றான். அந்த விளக்கு எரியறதுக்கு இருக்கிற எண்ணெய் இவனோட பிராண சக்தி, இவனோட தபோபலம், இவனோட பிராரப்தம். அது எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் எரியும். அதோட ஆச்சு, அந்த ஆயுஸ் ஆச்சு. அது ஏத்தி எடுத்துக்கிறான் பாருங்கோ. அந்த ப்ரோசஸ் அதுதான் அனுகிரகம்னு பேரு. அந்த அனுகிரக சக்தி, அந்த அனுகிரக சக்தியோட பலத்தினால ஜீவாகந்தை ஆணவமலம் பரமேஸ்வர கிருபையினால அந்த சந்நிதியில அழியறது. அதே போல ஆத்ம விசாரமும் அந்த சந்நிதியில கிளப்பப்படுறது. சரணாகதியோட அனுபவத்தில் இருக்கிற ஓட்டம் தான், உயிரோட்டம் தான் ஆத்ம விசாரம். அந்த பகவானோட சந்நிதியில ஆத்ம விசாரம் ஒரு டெக்னிக்கா இருந்தால் பகவானோட நான் யாரு புஸ்தகத்தை போய் படிச்சு நோட் எழுதி எடுத்துட்டு மெத்தட் மாதிரி பிராக்டிஸ் பண்ணி விடலாம். பட் இட் வில் நாட் ஹேப்பன். அது பகவான் வெளி விட்டுருந்த தப்போ மகிமையினால வெளியில விட்டுருந்த ஒரு வைபவம். சரி, இப்ப பாருங்க, ஒரு நாமம் எல்லாம் கூட சில பேருக்கு சித்தம். அந்த நாமம் இப்போ ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். ஆனந்தாசிரமத்தில் போய் பாடி கேட்கறது வித்தியாசம். அது வெளியில வந்து அந்த பாவம் உள்ள அது அந்த மார்க்கத்துல வராதவா சும்மா சொன்னா வெறும் சப்தமா இருக்கும். அந்த சப்தத்தில் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டினாலையா அந்த சத்தத்தை சிவமாக்குறது. அந்த சத்தத்துக்குள்ள ஒரு வெறும் சப்தம் தான், ஒரு நாமம். அந்த நாமம் இட் பிகம்ஸ் அலைவ், வைப்ரண்ட். அந்த உபதேசம் என்ற போது அதுக்குள்ள ஈஸ்வர நியத்தி அதுக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிறது. ஒன்றும் சொல்ல முடியாது. நியத்தி தான் சொல்ல முடியவே தவிர வரவும் சொல்ல முடியாது. பகவானோட சந்நிதியிலேயே நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் வந்திருக்கு. சமாதி பகவானோட சரீரம் போனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த சந்நிதி தான் முக்கியமா இருக்கு. என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி ஆட்கொள்ளறதுக்கு ஒரு இடம், என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது, ஆட்கொள்ளற இடமா இருந்திருக்கு அந்த சந்நிதி. ஏன் அந்த சந்நிதிக்கு அப்படி நியத்தி தான் சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயே நிறைய சமாதிகள் இருக்கு. எல்லா சமாதியும் ஒன்றும் ஆக்டிவ் இல்லை. சிலர் சொல்லுவாளே ஆக்டிவ் வால்கானோவும் பாள, எல்லா வால்கானோவும் ஆக்டிவ் இல்லை. சிலதுல வால்கானோ கம்ப்ளீட்லி மறந்துருக்கு, சிலது ஆக்டிவ் வால்கானோ. அது மாதிரி பகவானோட சமாதி ஸ்தானம் வந்து ஆக்டிவ் வால்கானோ. அந்த சந்நிதி என்ன பண்றது? அது பிரபலமா ஆக்ரமிய ஆத்மனி அவஸ்திதம்னு பாகவதத்தில் ஒரு வார்த்தை வரும். ஆக்ரமிய ஆத்மனி அவஸ்திதம். நம்ம போய் பகவானே சேர்ந்துட்டு பகவான்கிட்ட அழுது பிரார்த்தனை பண்ணி அந்த பக்கம் போறதில்லை. நம்ம ஓடினாலும் அவன் பிடிச்சு அட்டாக் பண்ணி உள்ள போய் வந்து உட்காந்துக்கிறான். ஆக்ரமிய ஆத்மனி அவஸ்திதம் அப்படின்னா உள்ள வந்து தாக்கி உள்ள போறது. அதுக்குதான் அருள்னு பேரு, அதுக்குதான் கிரேஸ்னு பேரு. இல்லாட்டா இந்த ஜீவாகந்தைக்கு என்ன பண்ண முடியும்? ஜீவாகந்தைக்கு ரெசிஸ்ட் பண்ணத்தான் தெரியும்.
ஜீவாஹந்தைக்கு ஏத்துக்கவே தெரியாது. இட் இஸ் ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ஸ். காந்தம் இரும்பு இழுக்கிறது, இரும்பு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, இரும்பு ரெசிஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓவர் பவர் பண்ணிட்டு இழுக்கிற பலம் காந்தத்துக்கு இருக்கிறதுனால மேக்னெட் இழுக்கிறது. டிஸ்டன்ஸ்ல போய் எடுத்தானால் இழுக்க முடியாது. எனக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓவர் பவர் பண்ற டிஸ்டன்ஸை தாண்டி இரும்ப வச்சு கொடுத்தானால் காந்தத்தோட சக்தி ஒர்க் பண்ணாது. அதே போல ஜீவனுக்கும் ஈஸ்வரன் கிட்ட, அந்த சைதன்ய கேந்திரத்துக்கிட்ட ஆந்தரிகமான டிஸ்டன்ஸ் இருந்து கொடுத்தானா பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த கிருபை ஒன்றும் ஆபரேட் பண்ணாது. வேற தூரக்கு இருந்தாலும், ஏன்னா அந்த கிருபைங்கிறது இந்த ஒரு சென்டர் இல்லை, அதுக்கு சென்டரே கிடையாது, அதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸே கிடையாது. இட் இஸ் சென்டர்ட் எவரிவேர். அது எல்லா இடத்தையும் சர்வவியாபுத்தமா இருக்கு இல்லையா? அதனால எங்க வேணா அது ஒர்க் பண்ணலாம், எந்த காலத்துல வேணா. அதாவது அந்த அவதார காலத்துல தான் பண்ணணும்னு இல்லை, வேற காலத்துல. இப்ப கிருஷ்ண அவதார காலத்துல துரியோதனனுக்கு தரிசனம் கொடுத்தார், ஒன்னும் ஒர்க் ஆகல. கிருஷ்ண அவதார காலத்துல மீரா பொறுக்கல, சைதன்ய மகாபிரபு பொறுக்கல. அவள்லாம் கிருஷ்ணாவதாரம் கழிஞ்சு எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவாளுக்கு இம்பாக்ட். அப்போ அது அந்த காலத்துல இல்லை. அந்த கிருபைக்கு காலம் முக்கியம் இல்லை, கிருபைக்கு தேசம் முக்கியம் இல்லை, கிருபைக்கு ஆந்தரிகமான ஒரு கனெக்ஷன் தான் முக்கியம். அந்த கனெக்ஷன் இருக்கிற போது ஒரு வயர் இருக்கு, ஒரு வயர்லெஸ் கம்யூனியன் நடக்கிறது. ஹிருதயத்திலேருந்து ஹிருதயத்துக்கு போயிடும். ஒரு கால் அது நியமம் என்ன நமக்கு சொல்ல முடியாது. ஒரு கால் அந்த சக்தி கச்சங்கட்டின்னு எடுத்து வச்சோம், உங்களை கரையேற்றிட்டு தான் வர காழி. கச்சவும் அதுக்கென கட்டி அப்படின்னு பகவானை பத்தி முருகனார் பாடுறார். பிடிச்சு கரையேற்றிட்டு தான் வர காரியம். அப்படி கட்டுறதை தான் இப்போ சொன்ன மாதிரி ஆக்கிரமிய துரத்தி துரத்தி பிடிக்கிறது. மாணிக்க வாசகர் கதையெல்லாம் மாதிரி என்னென்னமோ பண்ணி பிடிச்சு பிறண்டு ஓட பார்க்கிறார். நானும் விடலை. நமக்கு அவ கதையெல்லாம் சர்ஃபஸ் தான் தெரியும், எவ்வளவு காம்ப்ளெக்சிட்டிஸ் உள்ள இருந்திருக்கு தெரியாது. கொஞ்சோண்டு சர்ஃபஸ்ல இருக்கிற கதை. ஏன்னா அவர் மினிஸ்டரா இருந்தது, பொலிட்டிக்ஸ்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும். சும்மா நம்ம என்னவோ அரிமர்தன பாரதியன் வந்தா அடிச்சான் கதையை அதோட முடிச்சுடுறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஜட்டிலமா இருந்திருக்கும் நமக்கு ஊகிக்கவே முடியாது. அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்குள்ள பூந்துண்டு திருவாச்சகத்துல ஒரு பாட்டு அதுல மாணிக்கவாதிகள் சொல்றார், ஈஸ்வரன் என்னை ஆட்கொள்ளறதுக்காக பெரிய பொலிட்டிக்கல் கம்யூனல் ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணினாருங்கிறார். பாடல் பேருக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ குடும்பத்துல பூந்து இல்லை, ராஜ்யத்துல இல்லையா. அந்த குதிரையை கொண்டு வந்து ராஜாவுக்கு கொடுத்து அப்புறம் குதிரையெல்லாம் நரியா மாறி சொசைட்டி அந்த ஊர்ல பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த வைகையாறு வெள்ளம் ஃப்ளட் ஆகி இதெல்லாம் என்னத்துக்கு? ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. ஒரு ஆளை பிடிச்சுன்னு வரத்துக்கு இவ்வளவு பெரிய ரெவல்யூஷன். அதுதான் அந்த ஈஸ்வர சக்தி தீர்மானம் பண்ணி கொடுத்தானால் அதுகிட்ட இருக்கிற பலம், அது யூஸ் பண்ற ஃபோர்ஸஸ்ல துக்கம்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ். துன்பம் கொடுக்கிறது, கஷ்டங்கள் கொடுக்கிறது, இந்த ஜீவனை போட்டு வறுத்து எடுக்கிறது. தூயமானம் துரதிருஷ்டவாதைங்கிறாரு, ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது. எதுக்குன்னா மெத்துன்னு ஆகணுமே இல்லையா. பகவானுக்கு பல்லு கிடையாது, ஆயில போட்டு ஞம் 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 நம்மளை முழுங்கிறதுக்கு சௌகரியமா இருக்கிறதுக்கு. இது சில பேர் கடிச்சுதானே பறக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், பல்லு உடைஞ்சது. முறுக்கு உடையவே உடையாது. சில முறுக்கு சில பேர்லாம் சீடன்னு கொண்டு வந்து தருவா, புல்லட்டு மாதிரி இருக்கு. கிருஷ்ணன் சின்ன குழந்தை இல்லையா, ஜென்மாஷ்டமி சீடை உண்டாக்குற போது இப்படியா உண்டாக்குறதுன்னு கேட்டா, அது சீடேன்னு உருட்டி எங்க ஊர்ல ஒரு தாத்தா சீடை பிசினஸ் ஆரம்பிச்சார் நிறைய வருஷங்கள் முன்னால். நாங்களாம் சின்ன குழந்தைகளா இருக்கிற போது ஜெயந்தி சீடைன்னு விட்டு அவர் சீடையை பண்ணி பண்ணி பேக்கெட் போட்டு அன்னைக்கே அவர் அந்த கன்சீவ் பண்ணார் அந்த ஐடியா. ஆனா பாவம் பிசினஸ் ஃபெயில் ஆயிடுது.
ஏன்னா சீடைய பாக்கெட்ல போடுற வேலையை எங்க கிட்ட கொடுத்தா. எல்லாம் பண்ணி பார்த்தா குழந்தைகள்லாம் உட்காந்து பண்ணிட்டு, டே நான் கணக்கு போட்டு வச்சேனேடா ஒண்ணுமே காணுமே. எப்படி காணும்? பவசி பாச்சகோ யமவதாம் பதே அப்படின்னு காவியகண்டர் பகவானை கூப்பிட்டார். என்ன சத்வாரிம்சத்துல அருணாச்சலேஸ்வரரோட கிச்சன்ல ரமண பகவான் வந்து குக்கம். ரமணாசிரமத்துல குக்கு மட்டும் இல்லை, அருணாச்சலேஸ்வரனோட கிச்சன்ல அவர் வந்து குக். அவர் என்ன பண்றார், எல்லாம் நல்லா மெத்துன்னு ஆக்கி மெல்லியருங்கிற சாஃப்டா பண்ணி அண்ணாமலையாருக்கு சாப்பிட கொடுக்கறது. வயம் தேவஸ்ய போஜனம், ஊனாதல் காண், அந்த ஜீவனை இல்லாம பண்றது. அடிக்கு பன்னி போய் நின் முடிக்கு ஒரு அன்னவும் பறந்த. அருணாச்சலேஸ்வரன் ஆரா? அக்னிசைலம் അല്ലേ? അടിക്കു പന്നി പോയി നിൻ മുടിക്കൊരു അന്നവും പറന്ന് അടുത്തു കണ്ടതില്ല നിന്നെ ഇന്നും അഗ്നിശൈലമേ. എടുത്തു നീ വിഴുങ്ങി എന്നെ ഇന്ദ്രിയങ്ങളോടുടൻ അടിച്ചിടും നമശിവായ നായക നമോ നമ. எடுத்து நீ விழுங்கி என்ன பக்ஷித்தாய் பிராணனோடுன்னு பகவான் பாடினார் இல்லையா? மகான்கள்லாம் பாருங்கோ, ஸ்கூல்ல பரீட்சைக்கு காப்பி அடிச்ச மாதிரி எழுதி வச்சிருக்கான். இது பகவான் எழுதுறதுக்கு முன்னாடியே எழுதின பாட்டு. இது நாராயண குரு எழுதினது. எடுத்து நீ விழுங்கி என்ன இந்திரியங்களோடுடன் அடிச்சிடும் நமசிவாய நாயகா நமோ நம. அண்ணாமலையார சொல்றது ஏன்னா அங்கதானே இந்த கதை. அடிக்கு பன்னி, முடிக்கு ஒரு அன்னம், அடுத்து கண்டதெல்லாம் அக்னிசைலமே. என்ன பண்ண, பக்கத்துல போனா எடுத்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என்ன, நடித்திடும், அதே வார்த்தை, நடிச்சிடும் நமசிவாய நாயகா நமோ நம. ஹிருதயத்துல அந்த நமசிவாய தத்துவம், அந்த சிவ தத்துவம், ஆத்ம தத்துவம், ஸ்வயம் பிரகாசமானமான சித்வஸ்து அகமஹம் அகமஹம்னு அந்த பிரம்மவஸ்துவே பிரகாசிக்கிறது. அகம் பதார்த்தமாக, அகம் பொருளாக அந்த பிரம்மவஸ்து அகண்ட வஸ்து பிரகாசிக்கிறது. இதுதான் நவக்தி தேகோஹமிதி. தேகம் நான் சொல்லல. ந கோபி நாபூவமிதி பிரவக்தி. சுஷுப்தியில நம்ம அஸ்தித்வம் அகங்காரம் இல்லாம இருக்கு. அப்புறம் எத்ரோதிதே சர்வமுதேதி தஸ்ய. இந்த நான்கிறது அந்த ஹிருதயத்திலிருந்து உதிக்கிறது. அந்த நான் எங்க உதிக்கிறதுன்னு பார்த்தா ஹிருதயஸ்தானத்துக்கு போகும். தியா அகமஹ சோதய ஜன்மதேசம். புத்தினால இந்த அகமஹ, அகங்காரத்தை, அகம்பிருத்தியை, நான்கிறதை, அது பிறக்கக்கூடிய இடத்தை, பிறப்பிடத்தை சோதய அன்வேஷணம் பண்ணிப்பாரு, இன்வெஸ்டிகேட், எங்க கிளம்புறது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் அகங்காரம் மறைஞ்சு போயிடும், நழுவும். அது மறைஞ்சு போற இடத்துல ஸ்புரதி பிரகிருஷ்டம், இன்னொன்று பிரகாசிக்கும். நாகங்கிருதிஸ்தத் பரமேவ பூர்ணம். அது அடுத்தது பூர்ணவஸ்து. அந்த இடத்துல அகங்காரம் மறையிற போது பிரகிருஷ்டம், பூர்ணமாக சுத்த சைதன்யமாக, ஆத்மஸ்வரூபமாக, ஆனந்தஸ்வரூபமாக ஒரு வஸ்து பிரகாசிக்கும். அது அகங்காரம் இல்லை, பரமேவ பூர்ணம். அது பூர்ண வஸ்து, அது பிரம்மம். அதுவே நம்ம ஸ்வரூபம். அதை தெரிஞ்சுட்டா அதுதான் எல்லாரும், எல்லாருக்குள்ளே அதுதான் இருக்கு, எல்லாராவும் அதுதான் இருக்கு. சர்வாத்ம பாவம் தான் இதுக்கு பலம். ஆத்ம விசாரத்துக்கு பலம் என்ன? சர்வாத்மத்வம் இதம் இதி ஸ்புடீகிருதமிதம் யஸ்மாத் அமுஷ்மின் ஸ்தவே தேன அஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்த மனநாத் தியானாத் ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வ மகாவிபூதி சகிதம் ஸ்யாத் ஈஸ்வரத்வம் ஸ்வதஹா சித்தேத் புனரஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம். அப்படி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி. அது வேதாந்தத்துக்கே பலஸ்ருதி தான். சர்வாத்மத்வ மகாவிபூதி, எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மவஸ்துவே நான் அப்படிங்கிற சாட்சா்காரம் தான் இதோட பலம். அதுதான் சமாதி, அதுதான்
சகஜ நிர்விகல்ப ஞானம், நிர்வாணம் எல்லாம் சொல்லும். அந்த பூர்ண நிலையை இந்த சாஸ்திரம் பிரகாசிக்கிறது, பிரகாசப்படுத்துறது. நாம் ஆத்ம விசாரம் பண்ணி, நான் யாருன்னு விசாரம் பண்ணி, என்னோட ஸ்வரூபம் என்னன்னு விசாரம் பண்ணி, ஹிருதயத்துக்குள்ள அதை சாட்சாத்தா தெரிஞ்சோம். அதுதான் நமக்கு விதிச்சிருக்கிறது.